ஆமா. மகர ராசிக்கு வந்து 7:30 சனி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கும்பத்துலருந்து என்னைக்கு சனி லிஃப்ட் ஆனாரோ, அன்னையிலருந்து மகரத்துக்கு வந்து பெரிய பிரச்சனைகள்லாம் இல்ல. பாத சனி இருந்ததுனால குடும்பத்தில சின்ன சின்ன சலசலப்புகள் இருந்தும் இல்லாத ஒரு நிலைமைலாம் இருந்தது. மகரத்துக்கு அப்படி பார்க்கும்போது 2026ங்கிறது ரொம்பவே ஃபேவரபுளா தான் இருக்கு. ஸோ குரு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்ப 7க்கு வந்து ராசியவே பார்க்க போறாரு. மகரத்துக்கு குரு ரொம்ப நல்லவர் இல்லனாலும், ராசிய பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, செலவு பண்ணக்கூடிய எண்ணம் வரும். இவ்வளோ நாள் கொஞ்சம் சிக்கனமாவே இருந்துப்பாங்க. இப்ப இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணா தான் என்ன? கொஞ்சம் ஜாலியா இருந்தா தான் என்ன? அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் மகரத்துக்கு வந்து மேலோங்கக்கூடிய ஒரு வருடமா இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல யோகம், எதிர்பார்த்த மாரி பொண்ணு அமையறது, மாப்பிள்ளை அமையறது, இவ்வளோ நாள் என்ன வந்த அலைன்ஸ்லாம் நமக்கு பிடிக்கவே இல்ல. என்னடா கல்யாணம்னு உட்காந்துருக்கவங்களுக்கு டக்குனு பிடிச்ச மாரி ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அப்படிங்கிறது வந்துரும். சொந்தக்காரங்க ரெஃபரன்ஸ் மூலியமா ஒரு பொண்ணு மாப்பிள்ளை அமையறது, இல்ல திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி கணவன்னா மனைவியால் யோகம், மனைவினா கணவனால் யோகம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய வருடமா 2026 மகரத்துக்கு இருக்கு. கண்டிப்பா ஒண்ணுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்லைங்கிற மாதிரி தான் 2026ல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நிறைய ஃபேவர் பண்ணுது. ஏன்னா குரு வந்து 12 வருடத்துக்கு ஒருக்க தான் உச்சம் ஆவாரு. ஸோ அந்த குரு உச்சமாகக்கூடிய ஒரு வருடம் அப்படிங்கிறது இந்த 2020. மகர ராசி நேயர்கள் அதிகமா பண்ண வேண்டிய ஒரு வழிபாடு 2 வழிபாடு பண்ணிக்கணும். ஒண்ணு சிவ வழிபாடுங்கிறத பண்ணிக்கணும். ஏன்னா சனிக்கு வந்து அதிதேவதைங்கிறவரை சிவபெருமான்னும் சொல்லலாம். சூரியனுக்கு அதிதேவதைனாலும் சனியுடைய பிரச்சனைகள் எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறவரு சிவபெருமான். அதே மாதிரி உக்ர தெய்வங்கள்ல ஆண் தெய்வங்கள் இருக்கும்ல, கருப்பசாமி அந்த மாதிரியான தெய்வ வழிபாடுகள் அதெல்லாமே வந்து இவங்க நிறைய பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபிசிக்கலி சேலஞ்சா இருக்கிறவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றது, குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கிறது, இதெல்லாமே மகரத்துக்கு நல்ல பலன்களை பெற்று தரும்.